பிரபாஸோட கல்கி படம் ஆகஸ்ட் 23 ஓடிடில வரப்போறது நியூஸ் வந்துச்சு. இப்ப அபிஷியலாவே சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 22 இந்த படம் ஓடிடில வரப்போகுது. அருண் விஜயோட வணங்கான் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படத்துக்கான ரியல் எஸ்டேட் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. உபேந்திராவோட யுஏதி மூவி படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. மோஸ்டா இந்த படம் கங்குவா கூட கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் படத்துக்கு பார்ட் 2 வரும்னு ஜியான் விக்ரம் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. நிறைய பேர் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்திருக்கீங்க, அதனால பார்ட் 2 வரும்னு சொல்றாரு. அப்படி இந்த பக்கம் டிமாண்ட் கலைஞர் 2க்கு பார்த்தோம்னா இதுக்கான ஷோ கவுண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 படங்களுக்குமான புக்கிங்ஸும் சூப்பரா இருக்கு. தி கோட் படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு மொத்தமா 2 நிமிஷம் 52 செகண்ட் இது இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாவே செம்மையா இருக்கு. படத்துக்கான எதிர்பார்ப்பு கண்டிப்பா இது கூட்டும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா டிஏஜிங் லுக்கு தளபதி தான். லைட்டா அந்த டிஏஜிங் லுக்கு மாத்தி ஒரு சில இடம் காமிச்சாங்க. அந்த லுக்கு பார்க்க நல்லா இருக்கு. யுவன் சாங்ஸ் அப்படி இப்படின்னு போட்டாலும் பிஜிஎம்ல மாஸ் பண்ணிட்டாரு. ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம. இந்த படத்துல கிரிக்கெட் பிளேயர் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபைட்டே இருக்கு. சோ அங்கதான் இந்த கிரிக்கெட் பிளேயரோட கேமியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்குன்னு நியூஸ் வந்துச்சுல. மோஸ்ட்லி அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. அப்பா மகன் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொருத்தர் முகத்தை மூடிதான் இருக்காரு. ஆனா அது டிஏஜிங் லுக் விஜயா இருக்க வாய்ப்பு அதிகம். அண்ட் கடைசியா வந்து அந்த டைட்டில் கார்டு எடிட்டிங் பயங்கரமா இருக்கு பார்க்க. இதுக்கு முன்னாடி வந்து லியோ படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டைட்டில் கார்டை போட்டிருப்பாங்க. அதை தாண்டி இதுல என்ன பண்ணிட போறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு ஈக்குவலாவே இதை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா தமிழ் ட்ரெய்லரோட எண்டிங் வேற, தெலுங்கு ஹிந்தி ட்ரெய்லரோட எண்டிங் வேற. ரெண்டுத்துக்கும் வேற வேற சீன்ஸ். இந்த தமிழ் ட்ரெய்லரோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு முருகன் பாட்டு விஜய் பாடுற மாதிரி இருக்கும். ஆனா தெலுங்கு ஹிந்திக்கு வேற, அந்த ஷாட் வேற. நீங்க பார்க்காம இருந்தா பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. டோட்டலாவே ஒரு பக்காவான ட்ரெய்லரா இருக்கு. நல்ல கிராண்டா இருக்கு பார்க்க. இதுல மங்காத்தா ரெஃபரன்ஸ் கூட இருக்கு. அஜித் ஒரு டயலாக் அங்க சொல்லுவார்ல, சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுறான்னு. அந்த டயலாக் விஜய் இங்க சொல்றாரு. ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கங்குவா போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்படி எந்த நியூஸும் வரல. வெற்றிமாறன் வாடிவாசலை பத்தி சொன்னாரு நேத்துக்கு நான் சொன்னேன். அது எதுல சொன்னாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அந்த வீடியோவை ட்விட்டர்ல பார்த்தேன். வெற்றிமாறன் நியூஸ் 18 மைக்க கையில வச்சிருந்தாரு. சோ அந்த சேனல்ல இது இருக்கும். நிறைய பேர் ரீசெண்டா இந்த கமெண்ட்டை கேக்குறீங்க, இந்தியன் 2 ஃபிளாப் ஆயிட்டு அப்ப இந்தியன் 3 வருமானு. கண்டிப்பா வரும். ஏன்னா இந்தியன் 3 முடிச்சாச்சு. சிம்பு மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்பு மூவிக்கான அப்டேட்னா எப்படியும் தக்லைஃப்ல இருந்து தான் அடுத்த அப்டேட் வரும் போல. மோஸ்டா இந்த மாசம் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. நான் வந்தா சொல்றேன். தங்கலானோட தியேட்டரிக்கல் பிசினஸ் எவ்வளோ கருடன வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா என்னோட கெஸ் படி இதுக்கான பிசினஸ் தியேட்டரிக்கல ஒரு 70 to 80 கோடி போயிருக்கும். நான் தியேட்டரிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு 150 கோடி கிட்ட போயிருக்கும். கருடன வசூல ஸ்கிரீன்ல வரும். டிமாண்ட் கல்யாணி 3 வருமானு கேக்குறீங்க. இன்னும் நிறைய விஷயம் கூட கமெண்ட்ல இருக்கு. ஆனா அதுல நான் ரிவீல் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் படம் பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பார்ட் 2 வசூல் ரீதியா ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா அடுத்த பார்ட் வரும். இப்ப வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் ஹிட் ஆனாலும் உடனே பார்ட் 3 வராது. ஏன்னா அஜய் ஞானமுத்து அடுத்து வெப் சீரிஸ் ஒன்னு பண்ண போறாரு. அதுக்கப்புறம் தான் இது பண்ண வாய்ப்பு இருக்கு. தளபதி முருகதாஸ் கம்பல ஒரு படம் ஒன்னு டிராப் ஆச்சுல, அதான் SK23 ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். டெத் கேம் தமிழ்ல இருக்கா, எந்த ஓடிடில இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம்ல இருக்கு, ஆனா தமிழ்ல இல்ல. நான் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு ஸ்கிரீன்ல போடுறேன். குட் பேட் அக்லி எந்த படத்தோட கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா படம் பொங்கலுக்கு வருது. நிறைய மூவிஸ் வரும் போவோம். ஆனா கண்டிப்பா படம் கிளாஷ் ஆகும். விடுதலை 2க்கு அப்புறம் வாடிவாசல் ஆரம்பிக்க போறதா நேத்திக்கு சொல்லிருப்பேன். அப்ப அதுக்குள்ள சூர்யா 44 முடிச்சிடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா முடிச்சிருவாங்க. சூர்யா 44 டீம் பொறுமையா கூட எடுக்கலாம். ஏன்னா தலைவன் வெற்றிமாறன் விடுதலை 2 பொறுமையா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த கமெண்ட் அது மாதிரிதான் இருக்கு. விடுதலை 2 ஷூட்டிங் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்பதான் முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வெற்றிமாறனுக்கே தெரியல. அவர் ஒரு ஈவெண்ட்ல அதை ஓப்பனாவே சொன்னாரு. ஆனா மோஸ்டா இந்த வருஷமே இதுக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வாடிவாசல இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெற்றிமாறனோட அடுத்த படம் வடச்சென்னை வெப் சீரிஸ்னு சொன்னதா ஒருத்தர் சொல்லிருக்காரு. இல்ல அது ரூமரா இருக்கும். வெற்றிமாறன் அபிஷியலா சொன்னது இதுதான். ஓஜி படம் அடுத்த வருஷம் மார்ச் 27 இல்ல 28 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். ஜெகதண்டா டபுள் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு நேத்து ஒருத்தர் கேட்டாரு. ஆனா நேத்து கமெண்ட் ஸ்கிரீன்ல போட்டுட்டு அதுக்கான பதில சொல்லாமலே போயிட்டேன். சொல்லாம இல்ல சொன்னேன். அது எடிட்டிங்ல கட் ஆயிட்டு படம் ஹிட்டு தான். தோனி விஜய் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு லீக் ஆயிருக்கு. அது கோட் மூவியான்னு கேக்குறீங்க. நேத்து கூட ஒருத்தர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி கேட்டாரு. இது உண்மையான இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இது எடிட்டிங்கா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அஞ்சானோட ஃபர்ஸ்ட் வசூல் டெட்பூல் அண்ட் ஒல்வரினோட ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஓடிடில வர டைம் ஆகும். ஏன்னா படம் இப்பதான் வந்திருக்கு. அஞ்சானோட ஃபர்ஸ்ட் வசூல் ரிப்போர்ட்லாம் இல்ல. ஓவரால் ரிப்போர்ட் வேணா இருக்கு. தி பென்குன் சீரிஸுக்கு ஏன் 6 ரேட்டிங்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அதான் அந்த ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. குபேரா ரியல் எஸ்டேட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா இதுக்கான ரியல் எஸ்டேட் அப்டேட் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வந்துரும். வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் என்னாச்சு, இந்த வருஷம் படம் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. படம் வந்துரும். ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரைடான் படத்தோட தமிழ் அப்டேட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ்ல இன்னும் வரல.
ராயன் படம் இந்தியன் 2 வசூல பீட் பண்ணிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் பீட் பண்ணல, ஆனா க்ளோஸா வந்துட்டு. தலைவா படம் கேங்ஸ்டர் படமா இல்ல பொலிட்டிக்கல் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேங்ஸ்டர் மூவி தான் அது. ஸ்ட்ரீட் 2 தமிழ்ல வருமா, விடாமுறிச்சு ஐமேக்ஸ்ல வருமானு கேக்குறீங்க. விடாமுறிச்சு ஐமேக்ஸ்ல வர மாதிரி இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஸ்ட்ரீட் 2 தமிழ்ல வராதுன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வர மாதிரி இருந்தாதான் அவங்க தமிழ்ல டப் பண்ணே விட்டுருப்பாங்களே. தங்கலான் படம் பத்தியும் ஒரு சில கொஸ்டின்ஸை கேக்குறீங்க. ஆனா அந்த படம் பத்தின கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா மேலோட்டமா கேளுங்க. ஏன்னா படம் நிறைய பேர் பாத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.